திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கம் புரசை திருநெறி கழகம் இணைந்து நிகழ்த்துகின்ற மிக அற்புதமான திருமந்திர வேள்வியில நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற உபதேச பகுதியிலே இன்றைய தினம் மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உபதேச பகுதியில திருமந்திரத்தினுடைய திரண்ட கருத்துக்களாக நாயனார் நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறார். 3000 பாடல்களையும் படித்து அறிந்து அவற்றை பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட இந்த 30 பாடல்களினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ஓரளவு இந்த வாழ்வினுடைய பயனை நாம் பெற்றவர்களாக ஆகும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சான்றோர்கள் அத்தனை பேரும் சொன்ன வாக்கின்படி இந்த மானிட பிறப்பு என்பது மிக உயர்ந்த ஒரு பிறப்பு. இந்த பிறப்பினுடைய பயனை நாம் பெறுதல் வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பிறப்பிலே கூடுவது அன்று. பல்வேறு பிறப்புகளிலே நாம் கடந்து வந்து அந்த பிறப்புகளிலே நாம் அடைந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போல இந்த பிறப்பிலே நம்முடைய செயல்கள் அமையும். அவரவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான், அறிவின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் அவர்களுடைய செயல்கள் அமையும். அவரவருடைய செயல்கள் அவரவருடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அமைகிறது என்று நாம் எண்ணுகிற பொழுது இரண்டிற்கும் அடிப்படை அவரவருடைய இச்சை. அடிப்படையாக ஆன்மாவினுடைய இச்சை எங்கே நிற்கிறது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய அறிவும் செயலும் நிற்கும். அது எது இச்சைப்படுகிறதோ அதுலதான் போய் நிற்கும். எவ்வளவு தூரம் எத்தனை எடுத்து சொன்னாலும் கூட இச்சை வழி நிற்பதுதான் ஆன்மா. ரொம்ப கம்பல் பண்ணி ஒருத்தரை இங்க கூட்டு வராங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தரை நீ வந்து திருமந்திரம் கேட்டுப்பார் எப்படி இருக்குன்னு அப்படின்னுட்டு ஒருத்தர் இவனை கேட்டு வம்பெழுத்து கூட்டு வர்றாருன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்காக சொல்ல அவரு இங்க வந்து அவரும் சரி ஒரு கூப்பிடுறாரு அப்படின்ட்டு வருகிறார். ஏன்னா மறுநாள் அவர்கிட்ட ஒரு காரியம் இவருக்கு ஆக வேண்டியிருக்கு. வர முடியலன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து தீர வேண்டியிருக்கு. வந்துட்டார். வந்து அமர்ந்திருக்கிறவருக்கு இச்சை கிடையாது. ஆனா செயல் நிகழ்ந்திருக்கு. என்ன செயல்? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. செயல் நிகழ்ந்திருக்கு. இந்த செயல் நிகழ்கிற பொழுது அதனுடைய பலன் அவருக்கு கிட்டுமான்னு கேட்டா கிட்டாது. அது வர வாய்ப்பு இல்லை. இங்கதான் இருக்கிறார் அவர். ஆனா இச்சை இங்க இல்லாத காரணத்தினாலே அவருடைய ஞானம் இங்க செயல்படுறது இல்லை. இந்த இச்சையும் ஞானமும் செயல்படாத பொழுது நடக்கின்ற காரியத்தினாலே எந்த பயனும் கிடையாது. விருப்பம் இல்லாம எந்த செய்திகளையும் இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். இதே உதாரணம், ஒருத்தர் வரணும்னு ரொம்ப விரும்புறாருங்க. ஆனா இவரால் அவரை கூட்டிட்டு வர முடியல. அதெல்லாம் ரொம்ப தூரம், உன்னெல்லாம் இங்க கூட்டிட்டு எல்லாம் போக முடியாது, நீ வீட்டுல இரு. நானும் வந்து பஸ்ல கிச பிடிச்சி அப்படியே ஏறுவேன், ஓடுவேன், எங்கிட்ட தொத்துவேன், எப்படியாவது போய் சேர்ந்துருவேன். உன்னையெல்லாம் இழுத்துட்டு போய் நம்மளால இங்க சேர முடியாது, நீ இரு வீட்டுல அப்படின்ட்டு ஒருத்தர் இங்க வந்துட்டார். இப்ப இச்சை மிகுந்த ஒருவர் இங்க வர முடியல. அவருக்கு இச்சை முழுது இங்க இருக்கு. அவர் இங்க வரல. அவருக்கு பலன் கிடைக்குமான்னா இங்க வராமலேயே அவருக்கு பலன் கிடைக்கும். என்ன பாருங்க ஒரு ஆச்சரியம். அவங்க இங்க பிசிக்கலா பிரசன்ட் இல்ல, ஆனா இச்சை முழுவதும் இங்கே இருக்கிறதுனால ஞானம் முழுவதும் இங்கே இருக்கும். அப்ப என்ன செய்திகள் சொல்ல பெறுகிறதுங்கிறது விரிவு இல்லாமல் இருந்தாலும் அது குவிக்கப்பட்ட நிலையில திருமூலர் திருமந்திரம் என்கிற செய்தியில இச்சையும் ஞானமும் நிகழ்ந்து அதனாலே ஏற்படக்கூடிய பயனை, அறிவு விளக்கத்தை, அருளை அவர்கள் பெறுவார்கள். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த செய்திகள்ல மொத்தமா விழ வேண்டியது இல்ல. இந்த செய்திகளுடைய சாரமாக திருமந்திரம் திருமூலர், அதுதான் மந்திரம். இறைவனே மந்திர வடிவாக இருக்கிறான்னு தானே சொல்றோம். மந்திரம் பதம் வண்ணம், வண்ணம் எழுத்து, பதம் அதனுடைய எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லு, சொற்கள் எல்லாம் சேர்ந்தது மந்திரம். மந்திரத்தினுடைய வடிவாக விளங்குகிறவன். மந்திரங்கள் முழுவதும் சுத்தமாயா காரியங்கள். அங்கதான் சிவசக்தி இயங்குகிறது. கடவுள் ஒருத்தர் வந்துட்டார், இங்க கீழே வந்துதான் ஆகணும். இங்க நம்மோட எப்படியாவது அசோசியேட் பண்ணி நமக்கு செய்துதான் ஆகணும். எங்க இருப்பார் அவர்? அவருக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? களம் வேணும் இல்ல? ஒரு களம் இருந்தா தானே அங்க இருந்து செய்ய முடியும். உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்குவோமே. ஆனா ஜனாதிபதிக்குன்னு தனியா நியூ டெல்லியில அவருக்கு தனி ராஷ்டிரபதி பவன் பெரிய மாளிகை இருக்கும். ஆனா அவர் இங்க வந்துட்டார். இங்க வந்துட்டா அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, களம் வேணும்ல. அந்த களத்தை அடிப்படையாக கொண்டுதானே அங்கதானே அவர் அமைய முடியும். அது போல பரம்பொருளாக இருக்கிறது வந்து ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேணும் என்பதற்காக இறங்கி வந்துருச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு களம் வேணும்ல. அந்த களம் தான் சுத்தமாயா. சுத்தமாயேங்கிறது விந்து, அதுலதான் அது இருக்குது. அங்கதான் இருக்க முடியும். வேற எங்கேயும் கீழே எல்லாம் வர முடியாது. அப்ப கீழே இருக்கிறவங்க சுத்தமாயை விட்டு கீழே இருக்கிறாங்களே, அதுதான் மாயா, பிரகிருதி மாயா. அவங்கள எப்படின்னா அதாங்க அற்புதம். அந்த சுத்தமாயா புவனத்துல இருக்கிற அவங்க சுத்தமாயா புவனத்தில் இருக்கக்கூடிய தகுதியுடைய சில ஆன்மாக்களை அதிட்டித்து வந்துருவாங்க. அதுதான். ஆக நீங்க பிரகிருதி மாயாவிலையும் அசுத்த மாயாவிலையும் இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய பிரதிநிதிகளை சந்திப்பீர்கள். சுத்தமாயை போனீங்கன்னா நீங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். இதுதான் மேல படிநிலையா நமக்கு சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. இப்ப இந்த நிலையில நாம இறைவனால் அதிர்ஷ்டிக்க பெற்றவர்களோடு தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அவங்க தான் இணைப்பு போல விளங்குகிறவர். இந்த இணைப்பு போல விளங்குகிறவர்கள் அவங்க தான். அவங்க தான் நம்ம சுத்தமாயையும் அசுத்தமாயையும் இணைக்கின்ற பாலங்கள். இந்த அர்த்தமாயில இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய அதோட தொடர்பு கொள்ள முடியாம இருக்கிற பொழுது இவர்கள் தான் இணைப்பாக இருந்து அங்கிருந்து வாங்கி இங்கிருந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பேர் தான் குரு. ஆக குரு இல்லையேல் திருவருள் இல்லை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. இதுதாங்க நம்ம சைவ சமயத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல. இந்த அடுத்த பாட்டு நம்ம பார்க்க போற பாட்டு அதுதான். திருஞான சம்பந்தர் சொன்னாரு, கடைசி பாட்டுல சொன்னாரு பாருங்க, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னாரு. அந்த திருநெறிய தமிழ் அப்படிங்கிறது என்ன? திருநெறிய தமிழ் அப்படின்னு சொன்ன குருநெறியிலே நிற்பதற்காக உதவிய தமிழ்னு அர்த்தம். அதுக்கு குருவருள் பெற்றுத்தான் நம்ம திருவருள் பெற முடியும், நேரம் கிடைக்காது. இந்த குருவருள் பெறுவதற்கு நாம நம்மை தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளணுங்கிற ஒரு விருப்பம் வரணும். குரு வரணுங்கிற விருப்பம் வரணும், குருவருள் பெறணுங்கிற விருப்பம் வரணும். இந்த இச்சை வந்ததுன்னா இந்த இச்சைக்கு தகுந்தாற் போல இறைவன் ஏற்பாடு பண்ணுவார். ஆக சொல்ற இந்த குரு உபதேசம் பண்ணுகிறது, உபதேசமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேனே, சிவாய நமன் தான் உபதேசம் பண்ண போறார். அது என்ன சார் யாராவது ஒருத்தர் சொன்னா போறாத? அது அங்க இருக்கிற ஒரு அந்த அமைப்பு முறை. சிவாய நமன்னு குருவா சொல்லுகிற பொழுது அவர் மானிட வடிவில் இருந்தாலும் அப்போ உங்க செவியில சொல்லுவது குரு இல்ல, சிவம். அது அந்த மாதிரியான முறையில அமர்ந்து அது சொல்லுகிற பொழுது அவர் அப்படியே ஆக்கிரமித்துக் கொண்டு ஆவாகனம் செய்து கொண்டு அங்கே உங்களுக்கு உபதேசம் செய்வது சிவம். இது நீங்க மித்தவோட கேட்டா வராது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனார் இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்துனார். தானே வந்து உளம்புகுந்து தானே வந்தாரா? இவரு போனாரா? நீங்க கல்லூரியில ஒரு மாணவர் நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் நல்லா படிச்சா கல்வி முடிந்த பிறகு வெளியில போய் வேலை தேடணும். வேலை தேடி ஒரு நல்ல உத்தியோகத்தை தேடி பிடிச்சு அந்த உத்தியோகத்தில் அமரணும். தினம் ஹிண்டு பேப்பர் பார்க்கணும், வாண்டட் கால் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் பார்த்து அப்படி போய் நல்ல வேலையை தேர்ந்தெடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி அந்த வேலையில ஜாயின் பண்ணணும் இல்லையா? அதுதான் ரெகுலரா நடக்கிற முறை. அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தகுதி உடையவர்களை கேம்பஸ் இன்டர்வியூன்னு அவங்களே பார்த்து அந்த கல்லூரியில யாரெல்லாம் தகுதியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கல்வி படிப்பை முடிப்பதற்கு முன்பாகவே நீங்க எல்லாம் தகுதி உடையவர் எங்க கம்பெனி வேலைக்கு சேர்ந்துங்கன்னு தேர்ந்தெடுத்து செல்வது போல சிவபெருமானும் இந்த உலகத்திலே தகுதி உடையவர்களை தேடி அவர்கள் வாழ்வு இந்த உலகிலே முடிவதற்கு முன்பாகவே அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள்லாம் நமக்கு வர வேண்டியவர்கள் என்று தேர்ந்தெடுத்து கேம்பஸ் இன்டர்வியூ முடித்து விட்டு போய் விடுகிறான். இப்ப ரொம்ப அடிக்கடி கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறார் சிவபெருமான். அப்படி கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினதுதான் திருப்பரந்துரையில் நடத்தி நம்முடைய மாணிக்க வாசக பெருமானையும் தேர்ந்தெடுத்த. நாமளா வேலை தேடி போறதுன்னு ஒண்ணு இருக்குது. அது நாம வாழ்க்கையில புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி போறதுங்கிறது அது வேற. ஆனால் அவரே முன்னால இங்க தானே என் உளம்பு அவரே இது சரியான உள்ளம், இதுல நாம குடி புகலாம், இதை வச்சு நாம கொஞ்சம் இந்த உயிர்விக்க வேண்டிய உயிர்களை எல்லாம் உயிர்விக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாலாம். அப்படி அவனே கேம்பஸ் இன்டர்வியூல என்ன செலக்ட் பண்ணா. இங்க நான் இன்னும் படிப்பையே முடிக்கல, இன்னும் இங்க என்னுடைய வாழ்வினுடைய நெளிவு சொல்லுகளை எல்லாம் முடித்து ஈடேற்றி கரை தாண்டி செல்லுவதற்குரிய காலத்திற்கு முன்பாகவே நமக்கு வந்துருவான். நாம தகுதி உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய ஆவல் அதிகமாக இருக்கும் பட்சத்துல நாம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்க வேணாங்க. நாம படிச்சுட்டு இருக்கும் போதே நம்மள கேம்பஸ் இன்டர்வியூல கல்லூரியில சேர்க்கும் போதெல்லாம் இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, உங்க காலேஜ்ல எத்தனை % கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆறாங்க பசங்க? அப்பதான் எந்த கல்லூரியில மிக அதிகமா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆறாங்களோ அந்த கல்லூரி அதுதானே இயல்பு. அப்ப எந்த சமயத்துல இறைவன் தத்துவங்களை உணர்ந்து ஈடுபடுகின்ற ஆன்மாக்களுக்கு எந்த சமயத்துல முன்னாலேயே ஆட்கொள்ளுகிறானோ அந்த சமயத்தை சாருவது தானே புத்திசாலித்தனம். அப்படி ஆட்கொண்ட சமயம் தான் நம்முடைய சைவ சமயம். இதுல ஆட்கொண்டவர்கள் எத்தனை பேர்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுல இருக்கிற நூல்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மித்தவங்களை எல்லாம் எதியா அவங்க வேதம்னு கேட்டா ஒரு புத்தகத்தை தூக்கி இப்படி காட்டுவாங்க, எதியா அவங்க சாத்திரம் அதே புத்தகத்தை தூக்கி காட்டுவாங்க. ஒரே ஒரு புத்தகத்தை வச்சுதான் அத்தனை கல்லாட்டாவும் நடக்குது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற நூல்கள் அளவே கணக்கு. குமரகுருபரர் என்ன, தாய்மானவர் என்ன, ராமலிங்க சுவாமி என்ன, நீங்க சும்மா அடுக்கடுக்கா
அடுக்கடுக்க அருள் நூல்கள் எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனவங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல உபதேசம் எப்படி போய் கலக்குதுன்னு சொல்றாரு. உபதேசம் செய்கிறார் குரு. அந்த உபதேசம் செய்கிற பொழுது சீடனிடம் அது எப்படி போய் நிற்கிறது அப்படிங்கறத சொல்லுகிறார். இப்ப உபதேசம் செய்த பிறகு உபதேச மொழியை கேட்டு அந்த உபதேச மொழியை சீடனானவன் உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். உபதேசம் ஒன்று ஓம் சிவாய நம உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்ட உடனே அந்த உபதேசம் சீடனிடம் எப்படி போய் கலக்குதுன்னாரு. பால்ல நெய் எப்படி கலந்து இருக்குதோ அது போல உபதேச மொழி சீடனிடம் கலக்க வேண்டும். பால்ல நெய் எங்க இருக்கு? பால்ல நெய் பாலாவே இருக்கு. நெய் இருக்கு ஆனா இல்ல. இருக்கு அப்ப காட்டுங்க. இல்லையா எப்படியா காட்ட முடியும்? அப்ப இருக்குங்கிறீங்க. இருக்கு பாலாவே இருக்கு. தெளிவா சொல்லுகிறார். சீடனிடம் உபதேசம் செய்யப்படுகிற பொழுது உபதேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பெறுகின்ற சீடனிடம் அந்த சிந்தை என்று சொல்லக்கூடிய அந்த அறிவில இந்த உபதேசம் அறிவும் உபதேசமும் எப்படி கலக்கணும்னா பால்ல நெய் கலந்திருக்க மாதிரி கலந்துருக்கணும். சிந்தையில உபதேசம் எப்படி நிக்கணும்னா பால்ல நெய் நிக்கிற மாதிரி நிக்கணும். அப்படின்னா உபதேசம் தனியா நிக்க கூடாது. அது என்ன சொன்னார்? புறையற்ற பால். புறைன்னு என்ன அர்த்தம்? குற்றம்னு அர்த்தம். புறையற்ற பால் குற்றமற்ற பால். புறைங்கிறது வேற ஒண்ணு இல்ல, பிறை. அந்த பிறைக்கு ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாலை என்ன பண்ணணும்? பிறைக்கு ஊத்துறது. பிறைக்கு ஊத்துற என்ன ஆகும்? நெய் தனியா பிரிஞ்சு வந்துடும். இந்த பிறை என்பது ஒரு புறை. பிறை தான் குற்றம். இந்த பிறைக்கு ஊற்றுவதனாலே அதுல இருக்க நெய் தனியா போயிடும். நெய் தனியா இருக்கும், இது தனியா போயிடும். அப்படி தனியா பிரிஞ்சு வராமல் அந்த குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய பாலிலே நெய்யானது பாலாகவே இருப்பது. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று மாணிக்கவாசகர். கறந்த பால் ஃப்ரெஷ் மில்க், பிளாஸ்டிக் பாக்கெட்ல போட்டது இல்ல. ஏன்னா அது எத்தனை பால் சேர்ந்து சொல்ல, எல்லாம் கலந்த பால். கலந்த பால் இல்ல, கறந்த பால். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி. அப்ப புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல, நெய் கலந்தார் போல என்னவா? திரையற்ற சிந்தனையினர். திரைனா சிந்தனையில எப்ப பார்த்தாலும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிந்தனை ஒருமுகமாவா நிக்கும். ஞானத்தை தீபம்னா எரியும் போது அந்த தீபம் அப்படியே அலக்கழியல் இல்லாம அப்படியே நின்று சுடர் விட்டு பிரகாசிக்கணும். ஆனா படப்பட படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இப்ப அமையுமா அப்ப அமையுமா இப்ப அமையுமா அப்ப அமையுமான்ற மாதிரி சுடர் எரியக்கூடாது. நின்று எரிகின்ற அந்த சுடர், அந்த திரையற்ற சிந்தனை, வேறு எந்த எண்ண தாக்குதலும் இல்லாமல் ஒரே குறியை நோக்கிய சிந்தை. இதுக்குதான் யோகம்னு பேரு. வேற என்ன? நீங்க எதை சிந்திக்கிறீர்களோ அந்த சிந்தனையோடு நீங்கள் ஒன்றி இருக்கிற நிலைதான் யோகம். நான் இன்னமே சொல்லியிருக்கேன் யோகம்னா என்னன்னு. யோகம்னா இன்னும் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுன்னு நம்ம பயப்பட வேண்டாம். நாம எதை விரும்புகிறோமோ விரும்புகிற பொருளோடு ஒன்றாக இருப்பது, அதான் யோகம். அப்படி திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரை அற்றுனர். ஆரியன்னா குருன்னு அர்த்தம். நல்ல ஆரியன் அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல குருக்கள் பல விதமான இருக்கிறாங்க. போத குருவும் இருக்கிறாரு, அவபோத குருவும் உண்டு. எல்லாரும் நல்லதை தான் காட்டுவான்னு சொல்ல முடியாது. தவமான வழியில செலுத்துகிறவர்களும் உண்டு, நல்லதை சொல்லுகிறவர்களும் உண்டு. அவன் நல்லவன் தான், அவனுக்கு வாச்ச குரு சரியில்லையா அப்படிம்பாங்க. அப்ப சொல்லுகிறவர்கள் உயர்ந்த நல்ல சிந்தனையுடையவர்கள், ஞானம் உள்ளவர்கள் சொல்லுகிற சொல்லை கேட்கக்கூடிய அந்த நிலை ஆரியன். நல்ல ஆரியன், நல் ஆரியன் செப்பும் திரையற்ற சிந்தை, அலைக்கழிவு இல்லாத சிந்தை. நாம் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நான் இப்ப நமக்கு ரெண்டு சொல்லு தெரியும், ஒன்னு எண்ணம், இன்னொன்னு மனசு. எண்ணத்துக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு? மனதிலிருந்து எண்ணம் வருகிறதா, இல்ல எண்ணம் வந்த பிறகு மனம் இயங்க ஆரம்பிக்கிறதா? எண்ணம் மனம் இரண்டுக்கும் என்ன அடிப்படை தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியர் கான்செப்ட் வேணும். இப்ப அறிவுரைக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய அறிவுரை. எந்த வார புத்தகத்தை எடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு சாமியார் ஏதாவது ஒரு அறிவுரை எழுதிட்டு இருக்கிறார், ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஒருத்தர் மனசை தரங்கிறாரு, ஒருத்தர் அறிவை தரங்கிறாரு, ஒரு கதவை தரங்கிறாரு, ஒருத்தர் வாசலை தரங்கிறாரு, ஒருத்தர் ஆளாளு எதையோ தரங்கிறாங்க இல்லையா? நிறைய அறிவு கட்டுரைகள்லாம் நிரம்ப வருது. சரி, இதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டது? என்ன கொள்கை உங்க கொள்கை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு அறிவுரை சொல்லுகிறேன்னு சொன்னா, ஐயா நீங்க அறிவுரை சொல்லுகிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுகிற அறிவுரை நான் கேட்க தயார். நீங்க சொல்லுகிற அறிவுரைகளினுடைய அடிப்படை என்ன? எங்கிருந்து ஐயா இவற்றை பெற்றீர்கள் அப்படின்னு கேட்டா நான் தைரியமா சொல்லுவேன், ஐயா நான் சொல்லுகிற அறிவுரைகள்லாம் 12 திருமுறைகளையும் 14 சாத்திரங்களையும் சைவ நெறியையும் சார்ந்த அறிவுரைகளை மட்டுமே அடியேன் சொல்லுகிறேன் அப்படின்னு நான் ஒரு அடிப்படை கொள்கை, ரொம்ப உறுதியான அடிப்படை கொள்கையை சொல்லுவேன். அதுல இருந்து தான் நான் சொல்றேன். ஆனால்
உங்களுக்கு ஆன்மீக அறிவுரை சொல்லுகிறவர்கள் பல பேரை நீங்கள் கேட்டீர்கள்னா, நீங்கள் சொல்லுகிற அறிவுரைகள், நீங்க சொல்லுகிறவற்றை எல்லாம் நானா சொல்றேன்பாங்க. கேட்டு பாருங்களேன், நீங்க இதெல்லாம் எப்படிங்க, எல்லாம் அப்படியே ராத்திரி படுத்திருப்பேன், அப்படியே உதயமாகும், மறுநாள் காலையில எல்லாத்தையும் வாந்தி எடுப்பேன்பாங்க. இவன் வாந்தி எடுக்கிறதுக்கு நம்ம தான் ஆம்ட்டமா? பல விஷயங்கள் அபத்த களஞ்சியம். நான் வாந்தின்னு சொன்ன பாருங்க, வாமிட்னு சொன்ன பாருங்க, இதை விட ஒரு வார்த்தை, அதிகமான வார்த்தை கூட நான் சொல்லலாம். அந்த மாதிரி இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பாகவதத்திலிருந்து கொஞ்சம், பகவத்கீதையிலிருந்து கொஞ்சம், தேவாரத்திலிருந்து கொஞ்சம், திருவாரத்திலிருந்து கொஞ்சம், அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ராப்பிச்சக்காரன் தட்டு இருக்கும் பாருங்க. இப்ப உங்களுக்கே வயிற்று வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க மருந்து சாப்பிடணும், வயிற்று வலிக்குது. உடனே நம்ம திருவற்றியூர்ல ஒரு அற்புதமான டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு மருந்து. அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட இருந்து ஒரு மருந்து. அப்புறம் சைதாப்பேட்டையில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இருந்து ஒரு மருந்து. அப்புறம் கிண்டியில இன்னொரு டாக்டர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட இருந்து ஒரு மருந்து. ஊரப்பாக்கத்துல ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இருந்து ஒரு மொத்தமா 5 மருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்தா உங்க கதி என்னத்துக்கு ஆகும்? மருந்து சாப்பிட நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னமும் தெரியல, ஒரு தெளிவின்மை. இப்ப அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. நான் உண்மையிலே நான் என்ன சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய சொந்த ஞானம் எதுவுமே கிடையாது. நான் தைரியமா சொல்லுவேன், நான் எதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னோடிகளாக சைவ சித்தாந்த நெறியை வகுத்து தந்து, இவைகள்தான் வழிகள், இவைகள்தான் சொற்கள், இவைகள்தான் முறைகள், இதை பின்பற்ற வேண்டும்னு சொல்லி இருக்கிற அந்த லைன்ஸை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி ஒரு கல்லூரியிலே ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிற பொழுது அவரு அதற்காக பிரிஸ்கிரைப் பண்ண புத்தகத்திலிருந்து, ஒப்புக்கொள்ளப்பட்ட நியதிகளிலிருந்து தத்துவங்களை எடுத்து சொல்லி விளக்குகிறாரோ, அதுபோல நிரூபிக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, இதுவரைக்கும் அதுவாரி வாழ்ந்து காட்டி வெற்றி பெற்ற அடியார்களுடைய வாழ்க்கை நெறிகளில் இருந்த உண்மைகளை எடுத்து வைத்து தத்துவங்களை நான் உங்கள் முன்பு வைக்கிறேன். இதில் எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. உதாரணம் வேணா நான் என் சொந்தத்திலிருந்து சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன், நிறைய ஒப்பு நோக்கிறதுக்காக சில செய்திகளை எல்லாம் சொல்றேன். இப்ப இந்த கேம்பஸ் இன்டர்வியூ எங்க சார் இருக்கு? திருமந்திரத்தில் இருக்கான்னு நீங்க என்ன கேட்க கூடாது. நானா அது சரி ஒப்பு நோக்கி அப்படி ஒரு உதாரணம் சொல்லுகிற பொழுது அந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர, முழுவதுமா இது எனக்கு தோணி இப்படி ஆளாளுக்கு தத்துவங்களை, அதுதான் ரொம்ப தத்துவங்கள் இங்க தோன்ற ஆரம்பிச்சு, ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு வழியை வகுத்து அவங்களுக்குன்னு ஒரு தத்துவத்தை சொல்லி, இது அற்புதமா அருணகிரி சொன்னார். கபடுற்ற சித்தர் சட் சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கம் இட்டு இட கருவிற்புக பகுத்துடல்வானின் சபடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்றுணராரோ. அருணகிரிநாதர் கேட்கிறார், கபடுற்ற சித்தர் சட் சமய பிரமத்தர், 6 சமயங்களையும் சேர்த்து ஒன்னா போட்டு குழப்புற பிரமத்தர்னாரு, உண்மத்தர்கள். அவங்க என்ன பண்றாங்களா? நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக, புது புது கடவுளை உற்பத்தி பண்ணி புதுசு புதுசா பிரதிஷ்டை பண்றான். பிரதிஷ்டை பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்கு உரு வர்க்கம், இதனுடைய உருவம் எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கதை, அதுக்கு வர்க்கத்துக்கு ஒரு கதை, இப்படின்னு பற்பலவாக புனைந்து செய்கின்றார்களே. இந்த கடவுளை எல்லாம் வணங்கினா என்ன கிடைக்கினார்? மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு செல்லக்கூடிய அவன் செயல் தான் நிகழும்னார். கருவில் புக பகுத்து உடல்வானின்னர். அப்ப என்ன செய்யணுமா? பிறவா நெறி தரக்கூடிய ஒரே நெறி சைவ சமய நெறி. எப்படி சார் சொல்றீங்க? நீங்க அந்த சமயத்தை சேர்ந்திருக்கிறீங்க, அந்த சமயத்தை பத்தி பேசுறீங்க, அந்த சமயத்தை சார்ந்தவர்களா இருக்கிறீங்க, அதனால இந்த ஒரு நெறி தான் கொடுக்கும் அப்படிங்கிறீங்க. எல்லாரும் அவங்கவுங்க நெறியில தான் இருந்துட்டு அந்த நெறி தான் கொடுக்குங்க. சரிப்பா, உலகத்தில் இருக்கிற சமயங்கள் அத்தனையும் எடுத்துக்கோ, எதெல்லாம் சொல்ல அத்தனை நெறி எடுத்துக்க. நானும் சைவ சமயம் எடுத்துக்கிறேன். நான் என் கடவுளை சொல்றேன்னா நீங்களாம் அவங்கவுங்க கடவுளை சொல்றீங்களா? சரி, எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க சிவபெருமான் எங்கேயாவது பிறந்தாருன்னு எங்கேயாவது ஒரு செய்தி நீ சொன்னீன்னா, யாராவது ஒரு பயத்துல இருந்து பிறந்தார், ஒரு கருவில இருந்து பிறந்தாருன்னு நீ ஒரு செய்தி சொன்னேன்னா நான் தலை வணங்க தயாரா இருக்கிறேன். உன் சமயம் இல்ல, மித்த சமயம் இல்ல, எங்கிருந்தாவது ஒரு சான்று எடுத்து சொன்னேன்னா நான் ஒத்துக்கிறேன். எங்காவது சிவபெருமான் பிறந்தாருன்னு ஒரு செய்தி உண்டா? உங்க சமயங்கள்ல இருக்கிற மித்த எல்லா கடவுளரும் பிறப்புக்கு உரியவர்கள். பிறப்பில்லாத ஒரே தெய்வம் சிவபெருமான் ஒருவன் தான். பிறவா யாக்கை பெரியோன்னு நாங்க சொல்லல, உங்க சமயத்திலிருந்து ஒரு ஆள் சொன்னோம், இளங்கோவடிகள். நாங்க சொல்லல. பிறப்பில்லாத ஒரே கடவுள் சிவபெருமான் ஒருவன் தான், அவனுக்கு பிறப்பே இல்லை. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், அப்படி ஒரு கிடையவே கிடையாது, நிலையே கிடையாது. செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் அல்ல எம் சிவம்னாரு குமரகுருபரர். இப்ப நமக்கு
பிறப்பை நீக்கணும்னா பிறப்பு நீக்கக்கூடிய வல்லமை உடைய ஒருத்தவன்ட்ட தானே போய் அந்த பிறப்பை நீக்க முடியும். நமக்கு வைத்தியம் பண்ற டாக்டர் அவரு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அவருக்கே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்ன கண்டாக்டர் பார்க்க போன ஒருத்தர் சொன்னேன், உட்கார்ந்தவனையும் சொன்ன போலாம் இங்க இந்த டாக்டர் வேணாண்ணா. ஏன்டாண்ணா, இவருக்கே பார்வை நேரம் 6ல இருந்து 8 போட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் தெரியாது போல இருக்கு. நண்பர்களே, அது சார்ந்ததுங்கிறதுக்காக நான் அது பெருமையா சொல்லல. நான் தத்துவங்களை நிரூபிக்க தயாரா இருக்கேன் எங்க வேணாலும். யாருக்கு எந்த சந்தேகம் சைவ சமய நெறியில் இருந்தால் அதை பாராட்டி பல அன்பர்கள் எனக்கு கடிதம் எழுதுறாங்க. மாதுக்கம் உருவீர், நிரம்ப துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களே உலக மாந்தர்களே, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிவனை சார்ந்து நிற்கிற உங்களுக்கு துன்பங்கள் அகல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சுடர் விட்டுளன் எங்கள் சோதினாரு திருஞான சம்பந்தர். சிவபெருமான் சுடர் விட்டுளன் எங்கள் சோதியார் ஆன்மாக்குள்ள. அது கொஞ்சம் திரும்பி நீங்க பார்க்கணுங்கிறார். அப்ப அந்த அன்புடையவர்களையும் அதன்பால் நாட்டமுடையவர்களையும் மட்டும்தான், பக்குவம் உடையவர்களை மட்டும்தான் அந்த வகுப்புல அவன் சேர்த்துக்கிறான். மற்றவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் வந்துட போறது இல்ல. எத்தனை எடுத்து சொன்னாலும் வருமா என்ன வராது. தானா எலிவேட் ஆனதான் அந்த நாட்டம் அதன் மேல ஒரு அதை கேட்கணும், அதை உணரணுங்கிற நினைப்பு வருமே தவிர, அதுவும் எஸ்பெஷலி திருமந்திரத்தெல்லாம் நான் சொல்றேன் எத்தனையோ வருடங்கள் கழித்து தான் என் புத்திக்கு எனக்கே தெரிஞ்சுது. எனக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ இவ்வளவு லேட்டா எனக்கு தெரியுதே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருக்க கூடாதான். நான் வருந்தின நாட்கள் பல உண்டு. என்ன செய்யறது, அப்பதான் தெரியணும்னு சட்டம், வேற வழி கிடையாது. காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. என்ன காட்டு வித்தால் தான் காண முடியும். அது அந்த பக்கம் வர வரைக்கும், அதுக்கு முன்னால அது என்னன்னே தெரியாது. அதை பத்தி ஒரு இப்ப கூட பாருங்க, நிரம்ப பேருக்கு திருஞான சம்பந்தம் சொல்லி பாருங்க தெரியாது யாரு அவருன்னு கேட்பாங்க. திருநீர் பூசியிருப்பான், கோயிலுக்கு போயிருப்பான், சிவனை வழிபடுவான், சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். திருஞான சம்பந்தம் சொன்னா தெரியாது அவனுக்கு. ஆக சிவம் பக்குவம் உடையவர்களுக்கே தன்னை காட்டுகிறது, ஞானத்தையும் கூட்டுகிறது. அது வரைக்கும் அவசரப்படுறது இல்ல. அது வரட்டும், அவசரம் அப்படி இல்ல, அப்படி எங்க போயிட போறான், வரட்டும். குருவாக வந்துதான் அந்த உபதேசத்தை செய்கிற போது அந்த உபதேசம் எப்படி போய் அந்த சிந்தையில சேருகிறது என்று சொன்னால், அன்பர்களே நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சிந்தை வேறு, மனம் வேறு. மனம் ஒரு கருவி. சிந்தை என்பது நம்முடைய இயல்பான அறிவை பற்றியது. ஆன்மாவுக்கு அறிவு இயல்பான கருவி, மனம் இருக்கே அது செயற்கையான கருவி. அறிவு தான் இயல்பான கருவி. நமக்கு அந்த இயல்பான கருவி பழுதுபட்டு இருக்கிறதுனால செயற்கை கருவிகளை கொடுத்திருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு இயல்பான கருவியை சரி பண்ணிக்கிறதுக்கு. ஆன்மாவுக்கு இயல்பானது எது? அறிவு, அதுதான் கருவி. ஆனா அது பழுதுபட்டு போச்சு, அது அறியாமைங்கிறது மூடி இருக்கு. அதனால ஆக்டிவேட் பண்ண முடியல. அதனால செயற்கையா இருக்கக்கூடிய கருவிகள், மனம் போன்ற கருவிகள்லாம் கொடுத்து, ரொம்ப பேருக்கு மனம்ங்கிற ஒரு கருவி இல்லாம எப்படி எண்ணங்கள் உதிக்கும்னு ரொம்ப பேர் நினைக்கிறார்கள். அறிவாலே அனுபவிப்பதுதான் ஆனந்தம், மனதால அனுபவிக்கவே முடியாது. மனம்ங்கிற கருவியை கொண்டு அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் நிரந்தரமானது இல்ல, அதை தாண்டி போய் அனுபவிங்க என்று சொல்லுகிறார். அப்ப அனுபவிக்க ஆரம்பிச்ச உடனேயே, அந்த இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்ச உடனேயே யூ வில் ஃபர்கெட் யுவர் செல்ஃப். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன உடம்பும் தெரியாது, எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரியாது, அதை சுற்றி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த நிலையில இருந்து ஒரு ஆனந்தம், அது ஏதோ ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு ஆனந்தம் உண்டா சார்? மனம் இறந்து போன நிலையில ஆனந்தம் உண்டா? மனம் இறந்து போனதான் ஆனந்தமே. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, தூங்கின உடனேயே எங்கேயோ போயிருது. எங்க போச்சு இந்த கவலை எல்லாம்? எங்க போச்சு? எங்கேயும் போல, அங்கதான் இருக்கு, எங்கேயும் போல. ஒண்ணு இல்ல, நீங்க ஆன்மா என்ன பண்ணிச்சு, அந்த மனசை ஒரு எட்டி உதவாச்சு, கொஞ்சம் போ அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி உதச்சிருச்சு. அது போன உடனே அத்தனை கவலையும் உங்களை விட்டு டெம்பரரியா போயிடுச்சு. இதுக்காகத்தானே ரொம்ப பேர் ஏதோ கடை வாசல்ல போய் நிக்கிறான் இல்லையா, காரணம் சொல்றான், அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் சார், என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, இதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறான். இந்த மனங்கிற கருவிய கொஞ்சம் தள்ளுனாலே துன்பத்திலிருந்து விடுபடுகிறோம். இன்னும் சொல்ல போனா மனம்தான் காரணம் அத்தனை துன்பத்துக்கு. இன்னும் சொல்ல போனா வினையை இறைவன் நமக்கு ஊட்டுவதற்கு பயன்படுத்துகிற கருவியே மனம்தான். உங்க வினை பயனை நீங்க அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு கருவியா அவர் பயன்படுத்துறது அந்த மனசை தான் வச்சு, கருவியா வச்சு உங்களுக்கு வினை பயனை ஊட்டிடுறாரு. நீங்க அனுபவிக்கிற இன்ப துன்பம் அத்தனையும் அந்த மனசு வழியா அனுபவிச்சிடுறீங்க, அதானே கருவி. ஆக இதை தாண்டி நிற்கிற உபாயம் எது? ஒண்ணு வேணாம், நீங்க இந்த மனசு இந்த மனசை இப்படி உறங்கித்தான் தாண்டணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டறதுக்கு தான் எத்தனையோ உபாயங்கள் நம்ம இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நீங்க இந்த ஆன்ம தத்துவத்தை தாண்டி, ஆன்ம தத்துவத்துக்குள்ளதான் இருக்குது அந்த மனம். அது பாத்தீங்கன்னா என்னவோ மொத்தமா அதுதான் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு இருக்கு. உங்ககிட்ட என்ன காட்டிக்கிட்டு இருக்குன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னுட்டு காட்டிக்கிட்டு இருக்கு இந்த மனசு. எல்லா கருவிகளையும் அதுவே ஆள்வதும் அப்படின்னுட்டு. சில சமயம் பாத்தீங்கன்னா சில கல்யாண வீட்டுல கலடா பண்ணிட்டு போவான் ஏதாவது ஒரு ஆள்.
முன்னால என்ன பந்தி வச்சா இலை போட்டாச்சா ஐயர் வந்துட்டாரா அதுவா இதுவான்னு சொல்லி எல்லாம் தாலி கட்டி முடிஞ்சாலும் ஆள் எங்கன்னு தெரியாது, ஆளே இருக்க மாட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியாது. என்னப்பா இது எல்லாமே அவர் தான் கம்ப்ளீட்டா பார்த்து கவனிச்சுட்டு இருந்தார். ஒருத்தர் காணுமே பாவலா, சில பேர் அப்படி எடுத்து போட்டு தான் தான் எல்லாரும் காட்டுற மாதிரி. பொண்ணு வீட்டுக்காரன் நினைச்சிட்டு இருப்பான் மாப்பிள்ளை வீட்டுல பெரிய ஆள் போல இருக்கு, இவருதான் கீ பர்சன். மாப்பிள்ளை நினைச்சிருப்பாங்க இவருதான் பொண்ணு வீட்டுல கீ பர்சன் போல இருக்குது, அதான் முன்னே நின்று எல்லாம் செய்யறாரு. அது மாதிரி ஒரு பாவலா பண்ற ஆள் தான் இந்த மனசு. இது அப்படியே அந்த கண்ணை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, காதை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த உடம்பை பிடிச்சி எல்லா கருவிகளையும் இதுவே ஆட்கொண்டு ஆட்சி செய்து கொண்டு மொத்தமா ஆன்மா முழுவதும் இதுவே ஆட்சி செய்வது போல காட்டிக் கொண்டிருக்கோம். நீங்க கொஞ்சம் நேக்க தெரிஞ்சு இதுக்கு மேல வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அசுத்த தத்துவத்துல ஒரு 7 சமாச்சாரம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு கீழே தான் இவர் வரார். அங்க போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது போக முடியும், போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போறதுக்கான உபாயங்களை சொல்லி தருவதுதான் திருமுறைகள். கவலையை மறைக்கிறதுக்கு நீங்க சினிமாவும் பார்க்கலாம், தேவாரமும் கேட்கலாம், ரெண்டும் உண்டு, 2 வழியும் இருக்கு. கொஞ்ச நாளை மறந்து இருந்த பாரு 3.5 மணி நேரம் அப்படின்னு நீங்க சினிமா பார்த்துட்டு 2.5 மணி நேரம் கழிச்சு வந்த உடனே அது திரும்ப உங்களை பிடிக்கும் பாருங்க. அது முன்ன இருந்ததை விட டபுள் போர்ஸா பிடிக்கும். ஆனா நீங்க தேவாரம் கேட்டு போனீங்க வச்சுக்கோங்க, ஏற்கனவே இருந்த துன்பத்துல பாதிக்கும் கீழே போய் நிலையில வந்துதான் உங்கள்ட்ட அது சேரும். அதை நீங்க உணர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த மனசோட வீரியத்தை குறைச்சிரும். நீங்க போய் அந்த 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்ல நீங்க கொடுத்திருக்கிற பொழுது மனசை நீங்க வீரியப்படுத்திருக்கீங்க. அதனால திரும்பவும் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற பொழுது அது வீரியமா அனுபவிக்கும். ஆனா தேவாரம் திருவாசகம் கேட்கிற பொழுது மனசை தாண்டி வித்யா தத்துவத்துல நீங்க கலை வித்தை ஆராகம் என்று சொல்லக்கூடிய அதுல நீங்க டிராவல் பண்றீங்க. பண்ணுகிற பொழுது என்ன நிகழ்கிறதுனா திரும்பி வருகிற பொழுது மனசோட கொட்டத்தை அடக்கி இருக்கீங்க. அதனாலதான் தாய்மானவர் சொன்ன, நீ என்றும் நான் என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே நின்ற மனதை கட்ட அறியாமல் வாடினேன் அப்படிங்கிறாரு. உனக்கு எனக்கு நடுவுல இருந்துகிட்டு இவ்வளவு கலாட்டா பண்ற இந்த மனசை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம நான் வாடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. மனம் ரொம்ப நுட்பமான கருவி. அப்படின்னா அது ஏதோ உயிருள்ள பொருள் மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க, அது ஜடம். அதை சொல்லுகிறார் சீடன் குருவிடமிருந்து பெற்ற உபதேசத்தை மனம் என்கிற கருவிகளை எல்லாம் தாண்டி நிற்கிற தூய அறிவிலே கொண்டு போய் அந்த உபதேசத்தை பெற்ற உபதேசத்தை பாலும் நெய்யும் எப்படி வேறுபடாமல் நிற்கிறதோ அப்படி அறிவின் உள்ளே அந்த உபதேசத்தை பொருள் வேறு சொல் வேறு என்கிற நிலை இல்லாமல் பொருளும் சொல்லும் ஒன்றாக நிற்கிற நிலையிலே பதிவு செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது? உடம்பு இங்கே ஒடிந்தால் அவர்கள் உங்களுக்கு இந்த உடம்பு இங்கே கீழே விழுந்தால் அவர்கள் வியாபகத்தன்மை பெற்று சிவமாக ஆகிவிடுகிறார்கள். அதைத்தான் சொல்லுகிறார், சிவமாக ஆகிவிடுவார்கள். கலந்த சத்தாமே, கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. இப்ப பாட்டை திரும்ப பார்க்கலாமா? பொறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல திரையற்ற சிந்தனை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர். உரையற்று உணர்வோர்னா சொல்ல அளவுல நிற்காமல் உபதேசம் மட்டும் போயிருக்கார். ஓம் சரவணபவ உபதேசம் 6 எழுத்து மந்திரம், சடாட்சர மந்திரம். இப்ப உபதேசம் பண்ண மந்திரத்தை நானே அனுஷ்டானம் பண்ணுகிற பொழுதும் மற்ற சமயங்கள்லயும் அந்த உபதேச மந்திரத்தை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லுகிற பொழுது மந்திரமாக சொல்லாமல் மந்திரத்தின் பொருளாக சொல்லணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். வெறும் பாட்டை சொல்லாதீங்க. நான் பாடி வச்சிருக்கேன் சிவபுராணத்தை, நீங்க வெறும் பாட்டா பாடிட்டு இருக்காதீங்க. வெறும் பாட்டா பாடுறதே பத்தாது, பொருளோட சொல்லி உணர்ந்து பாடுங்கிறார். இன்னும் சில பேர் பாட்டாவே பாடாம இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனமா, மந்திரம் அப்படின்னாலே ஒலி அப்படின்னு அர்த்தம், வரி வடிவம் அல்ல மந்திரம். எதுவுமே வரி வடிவத்துக்கு மந்திர சக்தியே கிடையாது. ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாம ஒரு நுட்பத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா, வரி வடிவத்திலே இருக்கிறத எல்லாமே நீங்க வரி வடிவத்திலே அவை பலன் தந்து விடும் என்று நீங்க எண்ணிடக்கூடாது. அதை மதிக்கணும், அதை போற்றணும், எல்லாம் செய்யணும். நான் வேணான்னு சொல்லல, அது அது ஆனா அதுக்குரிய பலன் தரணும்னா அது ஒலி வடிவத்தில் இருக்கணும். இப்ப நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு எழுதலாம், எழுதி வச்சுக்கலாம், எழுதி புத்தகமா இருக்குது. அது வரி வடிவம். வரி வடிவம் சிதையும், ஒலி வடிவம் சிதையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 200 வருஷத்துக்கு முன்னாடி அன்பு எப்படி எழுதுனாங்களோ அப்பவா அதே மாதிரியா இப்படி எழுதுறாங்க. இப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றெழுத்துக்கு புள்ளியே கிடையாது. ரொம்ப முன்னாள் காலத்துல எல்லாம் புள்ளி வச்சு எழுத்தாலே இப்ப பைய எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே நீங்க பழைய ஓலைச்சுவடி எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி பயன்படுத்துற எல்லாம் சிவலிங்கமா போட்டிருப்பாங்க. அதனாலதான் அவருக்கு பேரே ஒற்றீசர்னு பேர் வந்தது, ஒற்றெழுத்துக்கு வந்ததுனால. ஒற்றெழுத்துக்கெல்லாம் சிவலிங்கம் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒற்றிட்டு நீங்க படிக்கணும். அப்படிலாம் லெட்டர்ஸ் இருக்குது.
எல்லாமே வலசெல்லாம் எழுதுறது உண்டு. ஓ எப்படி போட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. வரி வடிவம் அந்த காலத்திலே இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்குன்னு தெரியும். ஆனா ஒலி வடிவம் மாறி இருக்கா? அப்ப எப்படி ஆன்னு சொன்னாங்களோ இப்போ அப்படிதான் மாறி இருக்கா? இல்ல. ஒலி வடிவம் மாறுவதில்லை, வரி வடிவம் மாறிக்கொண்டே வருகிறது. எனவே வரி வடிவத்தில் இல்லை மந்திரம், ஒலி வடிவத்தில் இருக்கு. மந்திரம்னு சொன்னா அது எழுத்து வடிவத்தில் இருக்கிறத குறிக்காது, ஒலி வடிவத்தில் இருக்கிறது தான் குறிக்கும். அப்ப நீங்க மந்திரம் சொல்லுகிறீர்கள்னா என்ன சொல்லணும்? மந்திரத்தை ஒலி வடிவமா சொன்னா தான் அது மந்திரம்னு பேரு. சில பேரு அப்படி அந்த அப்படி கையில வச்சு கண்ணிலேயே ஓட்டிடுவாங்க. என்னடா பண்ணீங்க? சிவபுராணத்தை ஓதிட்டேன். சிவபுராணம் ஓதியாச்சு. அது என்ன பயன்? ஒரு பயனும் இல்லையே. இப்படி மந்திரம் ஓதுகிறவர்களும் எங்க பெரிய அப்பர் சுவாமி சொன்னார், இப்படியே முனமுனன்னே ஓதுவான் அப்படின்னார் சமணர்களை. என்ன சொல்றானோ அவனுக்கும் தெரியாது, சொல்ற கேட்கிற அவங்களுடைய சுவாமிக்கும் தெரியாது. அருகர் தானே அவங்க சுவாமி. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இந்த ஒலியில தான் இருக்கு. ஒலியா செய்யறதுக்கு தான் பாடி காட்டினாங்க. எழுதியா கொடுத்துட்டு போனாரு திருஞான சம்பந்தர். ஒரு 10 தேவார எழுதி வீட்டில் வச்சிருக்கப்பா, வாங்கி எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாரு சொன்னாரு. எல்லாம் கோயில்ல பாடினதுதான். மாணிக்க வாசகர் பாடினது அத்தனை பாடல்களும் அவர் வாயில பாடின பாட்டு. சுவாமி எழுதி வாங்கி வச்சாரு, ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சுக்கிட்டார். ஏன்னா டிரான்ஸ்பர் பண்றதுக்காக, என்கிட்ட இருந்து உங்ககிட்ட டிரான்ஸ்பர் பண்றதுக்காக வேணா அது உதவுமே தவிர, ஸ்கிரிப்டா உதவுமே தவிர அருளா உதவாது. நீங்க ஒலியா அதை படிச்சாகணும். அதுவே மந்திரம்னாலே ஒலின்னு அர்த்தம். ஒலி வடிவாக சொல்ல வேண்டும், ஒலி வடிவாக பிறத்தல் வேண்டும். அதனாலதான் சொன்னாரு நமச்சிவாய வாழ்க. சிவாய நமன்னு தானே அவருக்கு என்ன உபதேசம்? சிவாய நம அதான உபதேசம். உபதேசத்துல தானே ஆரம்பிச்சிருக்கணும். சிவாய நம வாழ்க அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கணும். சிவாய நம வாழ்க, சிந்திப்போர் வாழ்க அப்படின்னு பண்ணிருக்கலாமே. அது என்ன நமச்சிவாய வாழ்க. பெற்றது சிவாய நம, ஆனா தந்தது நமச்சிவாயம். அவர் வாங்கிக்கிட்டது சிவாய நம, நமக்கு தந்தது நமச்சிவாயம். வாங்கினது சூட்சமம், தந்தது தூலம். அப்ப நான் என்னென்ன அனுபவங்களை எல்லாம் சூட்சமமாக பெற்றோனோ அத்தனை அனுபவங்களையும் திருவாசகத்துல தூலமா தந்திருக்கிறேன், நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு மணிவாசக பெருமாள் ஆரம்பத்திலேயே நமக்கு காட்டியிருக்கார். அதுதான் இந்த தூல மந்திர துவக்கம். ரொம்ப ரொம்ப நுட்பமான செய்தி. அப்ப சூட்சமா சொல்ற மந்திரங்கள் உண்டு, அதுக்குரிய குரு உபதேசம் பண்ணுவார். அதை அப்பதான் அதை சொல்லணும். அது எப்படி சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு எது மந்திரம், நம்முடைய மந்திரங்கள் எவை, அதை எப்படி நாம சொல்லணும்? புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தனை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்ந்தோர் உடம்பு இங்கு ஒழிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. அப்ப அவர்களுக்கு வியாபகத்தன்மை கிடைச்சிடும். கரையற்ற சோதினாரு. கரையற்ற சோதினா வித்தவுட் பவுண்டரிஸ். ஜோதி வெளிச்சம், இதுக்கெல்லாம் ஒரு பவுண்டரி இருக்கு. நாம இங்க ஏத்தி வச்ச வெளிச்சம் எவ்வளவு தூரம் போகும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லீங்களா? அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த அளவுக்கு தானே போக முடியும். மேல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் சரியா தெரியல, ஒரு டார்ச் லைட் எடுத்துருவாப்பா, அடிச்சு பார்க்கலாம். டார்ச் லைட் அடிச்சு நட்சத்திரத்தை பார்க்க முடியும். இது எவ்வளவு தூரம் போகும் இந்த வெளிச்சம்? எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இங்க இருக்கிற டார்ச் பார்க்க முடியுமா? முடியாது. ஒளிங்கிறது ஒரு அளவுக்கு தான் போகுது, ஒவ்வொரு ஒளிப்பொருளும் இல்லையா? அப்படி உலகத்திலே எத்தனையோ ஒளிப்பொருள்கள் இருக்கலாம், அவைகளுக்கெல்லாம் கரை உண்டு. ஆனால் கரையற்ற சோதி சிவசோதி மட்டும்தான். அது எல்லா இடங்களிலும் கலந்திருக்கிற சோதினர். இந்த கரையற்ற சோதிங்கிறது தான் சிவசோதி. அதுல கலந்த சத்தாமேனர். கலந்த சத்துனா சிவம். அப்ப இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, உடம்பு நீங்குச்சுன்னா நீங்கிற மறுவினாடி இந்த பக்குவம் பெற்ற ஆன்மா, குருவிடமிருந்து சீடனாக இருந்த இந்த ஆன்மா சிவமாக ஆகிவிடுகிறது. எப்ப ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பக்குவத்தை எல்லாம் அடைஞ்சு தயாரா இருக்குது. குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்ற. வேடிக்கைக்காக சொல்ற, நீங்க தப்பா நினைக்காதீங்க. முட்டைய வெளிப்பக்கத்திலிருந்து உடைச்சோம்னா ஆம்லெட், உள்பக்கத்திலிருந்து உடைச்சா கோழி குஞ்சு இல்லீங்களா? கவனமா கேட்கணும். வெளிப்பக்கத்திலிருந்து தட்டுனா ஆம்லெட், முடிஞ்சு போச்சு. உள்பக்கத்திலிருந்து உடைச்சு வந்ததுன்னா கோழி குஞ்சு. பக்குவம் பெற்றவர்கள் உள்பக்கத்திலிருந்து உடைப்பாங்க, பக்குவம் இல்லாதவர்கள் வெளிப்பக்கத்திலிருந்து அடிப்பாங்க, உடைப்பாங்க. பக்குவம் இல்லாத ஆண்மாக்கள் வெளிப்பக்கத்திலிருந்து தட்டப்படும், அது ஆம்லெட் ஆயிடும், முடிஞ்சு போச்சு அத்தோட. ஆனால் பக்குவமுடைய ஆன்மாக்கள் உள்ளேயே பக்குவம் பெற்று
கலந்த சத்தாமேன்னாரு. அது கலந்த நிலையில முடிஞ்சு போய் பக்குவம் பெற்று வெளியில வந்து கலந்த சத்தாமேன்னு, கரையற்ற சோதி கலந்த சத்தாமேனர். ஆக இந்த குரு வந்து சொல்லுகிற அந்த உபதேசத்தை சொல்லளவில் நிற்காமல் அந்த சொல்லினுடைய பொருளாய் உணர்ந்து சொல்லையும் பொருளையும் வேறுபடுத்தி பார்க்காமல் சொல்லும் பொருளுமாக இரண்டையும் சொல்லும் பொருளும் என நடமாடும் தேவியினர் யாரு? அபிராமி பட்டர் அம்பாளை சொல்லுகிற பொழுது சொல்லும் பொருளும் என நின் துணைவருடன் நில்லும்னர். நீயும் உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறீங்கன்னா சொல்லும் பொருளும் போல இருக்கிறீங்கம்மா அப்படின்னு. சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றுக்கொன்று இணைந்திருப்பது போல அம்பாளும் சுவாமியும் இணைந்திருக்கிறார்கள். ஆக அந்த அளவுல பெற்ற உபதேசத்தையும் உபதேச பொருளையும் நமச்சிவாயம்னு நாம சொல்லுகிறோம்னா, நமச்சிவாய சொற்கள் சொல்லுகிற பொழுதே சிவம் நம் மீது பதிதல் வேண்டும். அந்த சிவம்ங்கிற பொருளை சிந்தையில பதித்தல் வேண்டும். அப்ப நமச்சிவாய மந்திரம் நாம சொல்லுகிற பொழுது அத்தனையும் சாதிக்கிறதுனா எப்ப சாதிக்கும்னா சொல்லும் பொருளும் இணைந்து நம்மில் பதிகிற பொழுதுதான். எனவே சொல்லையும் பொருளையும் இணைந்து பதித்து அந்த பலனை பெறுதல் வேண்டும். அதுதான் சீடன் பெறுகின்ற பலன். அப்படி பெறுகின்ற பொழுது அவன் அடைகின்ற நிலையை இந்த பாட்டில் விவரிச்சு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பாடலோடு அடியேன் இன்றைய தினம் நிறைவு செய்து, இந்த அடுத்த பாட்டு இருக்கேன் அப்ப சிவமா கலந்துச்சுன்னா ரெண்டும் ஒண்ணு போல இருக்குன்னு நாம நினைச்சிடக்கூடாது. அதுல இது எப்படி போய் கலக்குதுங்கிற வேறுபாடு தெரியணும். அது ரொம்ப ஆழமா சொல்றாரு. ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட்டுங்க அது. ஆன்மாவும் சிவத்துக்கும் எப்படி தொடர்பு நிகழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சமயங்கள் கம்ஃபர்டபிளி சைலண்ட். அதாவது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அப்படிதாங்க அப்ப தெரியும் உங்களுக்குன்றுவாங்க. நம்ம சமயம் தான் அதையும் டிஸ்கஸ் பண்ணுது, அதுக்கும் விவரம் சொல்லுது. நீங்கெல்லாம் யூ ஆர் ஆல் இன்வைட்டட் நாட் பை சரவணன் அண்ட் மாணிக்கவாசகம். நீங்கெல்லாம் யூ ஆர் ஆல் இன்வைட்டட் பை லார்ட் சிவா. சிவபெருமானால் தருவிக்க பெற்றவர்கள் நீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதுல எலிவேஷன் வந்திருக்குங்கிறதுனாலதான் உங்கள் அத்தனை பேரையும் திருமந்திரம் கேட்பதற்கு தகுதியுடையவர்களாக தேர்ந்தெடுத்து திருமூலரையே உங்களுக்கு இப்பொழுது ஈசான குருவாக உங்களுக்கு அறிமுகம் செய்து அவர் மூலமாக பெற வேண்டிய ஞானத்தை, இந்த அறிவு விளக்கத்தை சுவாமி தரார். அவர் தருவதுதான் எல்லாம் சுவாமி தருகின்ற நிலை. எனவே அந்த திருவருளுக்கு நாம நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.